அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய வாழ்வில் பல சாதனைகளை புரிந்து வரும் நம் பள்ளி மாணவன் சிபிச்சோழன் விருதுகள் பல பெற்றுள்ளார். நம் பள்ளி அளவில் வட்டார அளவில் கலந்து கொண்டு பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் நாள் சொல்லி அடுத்த நாள் தன்னுடைய முயற்சியால அவன் அதுக்கான தயாரிப்புகளை செய்து அங்க போய் நாங்கள் தோகமலைக்கு நான் தான் கூட்டிட்டு போனேன். அங்க போய் மிக சிறப்பாக பேச்சு போட்டியில கலந்து கொண்டு வட்டார அளவில் தோகைமலையில வெற்றி பெற்று கரூர் மாவட்ட அளவிற்கு சென்றார். அவருக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வட்டார அளவில் தோகைமலையில வெற்றி பெற்று கரூர் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு அப்ப கூட அவங்க அப்பா கூட வந்தப்ப ரொம்ப வருத்தப்பட்டார். இங்க எல்லாம் ஜெயிச்சாராண்டி சார், அங்க மாவட்ட அளவுல போகும்போது எங்களுக்கு பரிசை கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப வருத்தப்பட்டாரு. கண்டிப்பா உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அனுப்பணும். அதே போல மாவட்ட அளவில் சென்று பேசி முதலிடம் பெற்று வந்திருக்கிறார். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதனால எல்லாருமே நீங்களும் நல்ல சிறப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற நம் பள்ளி மாணவர் சிபிச்சோழன் அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த சான்றிதழை வழங்குவார். அடுத்து அந்த போட்டிக்கு தோகைமலைக்கு போயிருந்தப்பதான் கவிதை போட்டி நடந்துச்சு. கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி நடந்துச்சு. பேச்சு போட்டியில மட்டும்தான் கலந்துக்கிட்டான். நான் தான் சொன்னேன், நீ கவிதை எழுது, என்ன படிச்சியோ அதை கொண்ட கவிதையா எழுது, பாரதிதாசனை பத்தி படிச்சிருக்கிற அதை மாத்தி கவிதையா எழுதுன்னு சொன்னேன். பக்கத்திலேயே அப்பவே உட்கார்ந்து ஒரு 10 வரி கவிதை எழுதி கொடுத்துட்டார். ஆனா அந்த கவிதை இங்க வெற்றி பெறவில்லை. அவங்க கவிதையை செலக்ட் பண்ணல, கிடைக்கலங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான். இருந்தாலும் அதே கவிதை அடுத்து ஒரு போட்டிக்கு ஸ்ரீ ராஜ திவ்ய பாரதி சமூக நல அறக்கட்டளை அவர்கள் நடத்திய கலை இலக்கிய சோலையில வளரும் கவிஞர் என்ற விருதுக்கு அந்த கவிதையை சமர்ப்பித்த போது அந்த கவிதையால் தான் அந்த விருது அவருக்கு கிடைத்தது. அந்த கவிதை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அமிழ்தமிழின் புரட்சி பகலவன் என்ற கவிதை தொகுப்பு நூல்கள். அந்த நூல்ல இந்த நம்முடைய பள்ளி மாணவர் அப்பொழுது அங்கே உட்கார்ந்து ஒரு 5 நிமிடத்தில் எழுதிய கவிதை இந்த புத்தகத்தில் இடம்பெற்று மிகப்பெரிய விருதை இந்த சிறிய வயதில் சிபிச்சோழன் அவர்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. அந்த கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன். தனித்தமிழை காத்து நின்ற பாவேந்தன், மும்மொழியை முற்றிலும் தவிர்த்த மூவேந்தன். கலநிலம் போல இல்லாத கருப்பையை கல்விதான் தரும் என சொன்ன காவலரே, கைம்பெண்ணம் மனம் புரிய வேண்டும் என்று கவி பாடி காத்த எங்கள் பாவலரே, மூட நம்பிக்கையை முற்றிலும் மூடிய மூவேந்தனே, சாதியை எதிர்த்த சங்க தமிழனே, சமயத்தை சரித்த சாதனை மனிதனே, சமூகத்தில் சாதித்த சாதனை சுடரே, சுயமரியாதையை தந்த சுடரொளியே, எங்கள் உள்ளம் நிறைந்த கலங்கரை விளக்கமே. இந்த விருதுக்கு, இந்த கவிதைக்காக இந்த விருது கிடைத்திருக்கிறது. அந்த பேனா 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 சார், பாவேந்தர் விருது. ஸ்ரீ ராஜ திவ்ய பாரதி சமூக நல அறக்கட்டளை கலை இலக்கிய சோலை 2025 என்ற நிறுவனம் நம் பள்ளி மாணவர் சிபிச்சோழனுக்கு மதிநிறை செல்வன் விருது வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அதை நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவருக்கு வழங்குவார்.
வழங்கியிருந்தார். வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு விருது ஸ்ரீ ராஜ திவ்ய பாரதி சமூக நல அறக்கட்டளை அவர்கள் அமிழ்தமிழின் புரட்சி பகலவன் என்ற போட்டியில் வளரும் கவிஞர் ஆசிரிச்சோழன் அவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அதையும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவருக்கு வழங்கி சிறப்பிப்பார். மேன்மேலும் இது போன்ற பல விருதுகள் வாங்கி நம் வாழ்க்கையில் உயர நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களின் சார்பாகவும் நம் பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.